வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். நீங்கள் சித்தர் வழிபாடில் நாட்டம் கொண்டவரா? அப்போது உடனே இந்த சித்தர் கோவிலுக்கு கிளம்பி போங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வாஷர்மன்பேட்டில் இருக்குது. இந்த கோவில் பேர் ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த தாத்தா கோவில். ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சித்தர் அவருக்கான ஜீவ சமாதி. இது மக்கள் செல்லமாக தாத்தா கோவில் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இது சென்னைக்குள்ளவே இருக்குது. பழைய வண்ணாரப்பேட்டையில் மகாராணி போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்புக்கு இன்னும் சொல்ல போனால் மெட்ரோவில் வந்தீங்கன்னா தியாகராஜா காலேஜ் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்க வேண்டியிருக்கும். அங்கே இருக்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு எதிரே போகிற தெருவில் வந்தோம்னா கோதண்டராமன் தெருவில் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். அங்கே உள்ளதான் இந்த கோவில் இருக்குது. இந்த சித்தரை செங்கு தாத்தா சித்தர் அப்படின்னும் கூப்பிடுவாங்க. இவர் 1796 வருஷம் அவருடைய சீடர்கள் சூழ ஒரு கிணற்றுக்குள் ஜலசமாதி அடைஞ்சதா சொல்லப்படுது. அன்னிலிருந்து இவருக்கான பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அருள் பாலிக்கிறதாகவும் இங்க வந்தா நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் வர மாதிரியும் நீங்க எண்ணி வர எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும், உங்களுடைய வாழ்க்கையே மாறும் அப்படின்றது நிறைய நம்பிக்கை. எனக்குமே நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் நடந்திருக்கு. அதனால நம்ம வியூவர்ஸ்க்கும் இது தெரியப்படுத்தலாம் தான் இந்த வீடியோ. நம்பிக்கையா போய் வேண்டணும்னா கண்டிப்பா அது நடக்குது. பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த கோயில் ஒரு சின்ன தெருக்குள்ளே தான் இருக்குது. கார்லாம் போகாது. பைக்கில் போனாலுமே உங்களுக்கு பார்க்கிங் கஷ்டம், காரெல்லாம் கஷ்டங்க. நீங்கள் மெயின் ரோட்லேயே எங்கன்னா பார்க் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே தினமும் மதியான வேலையில் அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் சாப்பிட்றாங்க. எனக்கு அன்னதானம் கிடைக்கல, பட் ஆனால் நான் மைண்டில் யோசித்தேன், ஒரு பருக்கையாவது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கும் போது வெளியில் சித்தரங்களை பற்றி நூல் எழுதி விற்கிறவர், நூலுனா புக்கே எழுதி விற்கிறவர், அவர் வச்சு இந்த சாப்பாட்டில் சரி பங்கா பிரித்து எடுத்துக்க சொல்லிட்டாரு. கூடவே இன்னொரு குழந்தைய வச்சுட்டு ஒரு அப்பா இருந்தாரு. அவருக்குமே மீதி இருந்த சாப்பாடுமே கொடுத்துட்டாரு. அவர் எதுவுமே சாப்பிடல. அதில் ஆக்சுவலாக அவர் தான் அன்னைக்கு அந்த அன்னதானத்தை டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ மைண்டில் நினச்சேன், எனக்கு ஸ்பாட்லேயே அந்த சாப்பாடு கிடச்சிது. அது ஒரு பெரிய விஷயம் தான். நானுமே அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை நான் எழுதிட்டு தான் வந்தேன். எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த சமாதியை சுற்றி நிறைய சித்தர்களோட ஓவியங்களும் அவங்கள பற்றின விவரங்களும் அந்த கோவில் சுவற்றை அழகுபடுத்திட்டு இருக்கு. பல பெரும் சித்தர்களை பற்றி அந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ தீராத கஷ்டத்தோடு வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டவரா நம்ம தாத்தா சித்தர் இருக்காரு. நாம் 7 விளக்குங்க ஏற்றி வைக்கணும். அங்கே விளக்கு ஏற்றுறதுக்கு இடம் இருக்குது, அங்கே ஏற்றி வைக்கணும். அன்னதானம் நடக்கும்போது விளக்கு ஏற்ற வேணான்னு சொன்னாங்க. அதனால அன்னதானம் முடிஞ்ச அப்புறம் விளக்கு ஏற்ற அனுமதிச்சாங்க. இப்போ ரீசெண்டாக ரொம்ப வைரலாகவே ஆயிட்டாரு தாத்தா. ரொம்ப கேஷுவலாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. மைண்டில் வேண்டும் போது தாத்தான்னு தான் வேண்டுவேன். அதனால நான் அந்த ஒரு ஃப்ளோலேயே அதையும் சொல்லிட்டேன். கோவிலோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 AM to 9 PM. நடுவில் கோவிலை சாத்திடுவாங்க 2 ஹவர்ஸ்க்கு, 1லேருந்து 3 மணி வரைக்கும். ஸோ ப்ரிப்பேர்டாக பிளான் பண்ணிக்கோங்க. சொல்லணும்னா அந்த அன்னதான சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருந்தது. அப்பளம், வடை, பாயாசம், சாதம், சாம்பார், ரசம், பொரியல் இவ்வளவும் சேர்ந்து தான் அன்னதானத்தில் ப்ரொவைட் பண்ணாங்க. யூஸ்வலாக இந்த சித்தர் கோவில் வியாழக்கிழமையிலையும் அமாவாசை பௌர்ணமி தினத்தில் ரொம்பவே கூட்டமாக இருக்கும். மற்ற நாட்களில் வீக் டேஸில் நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே பீஸ்ஃபுல்லாக சாமி பார்த்துட்டு வர முடியும். வீக்கெண்ட்ஸில் கண்டிப்பாக கூட்டம் இருக்குது. இந்த தாத்தா சித்தர் கோவிலுக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஜலசமாதி அடைந்தவங்களோட சமாதிங்க கம்மியாக தான் இருக்குது. இவர் அதில் ஒருத்தர். கூகுளில் இந்த கோவிலை ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த தாத்தா கோவில் அப்படின்னு தேடினீங்கனாலே உங்களுக்கு மேப் லொக்கேஷன்லேருந்து இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதில் கோவிலுக்கு ரிவ்யூஸ் எழுதியிருப்பாங்க. கோவில்களாக ரிவ்யூ எழுதுறாங்க. இருந்தாலும் போய் பாருங்கள், அத்தனை பேர் அவ்வளோ பாசிட்டிவாக எழுதியிருப்பாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். அதனால் மிகுந்த நம்பிக்கையோட நீங்கள் போய் அவரோட இடத்துல பாதத்தை வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வேண்டினது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாரு நம்ம தாத்தா சித்தர் சுவாமி. மீண்டும் வேற ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். அதுவரை இட்ஸ் அ பாய் ஃப்ரம் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். டாடா.